கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 5-6 வசனங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், என்மேலும் பெறப்போகிறோம். கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற கிருபைகளையும் இரக்கங்களையும் நாம் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் தேவையான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தாராளமாய் கொடுத்திருக்கிறார். அவ்வப்பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் தேவைப்படுகிறதோ அவைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நித்திய காலத்துக்கு தேவையான தெய்வீக ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த பந்தியிலே தேவையான போஜனம் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. மேஜை விரிக்கப்பட்டிருக்கிறது. புசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. மேஜையில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீர பசியை ஆற்றுவதற்கும் ஆவிக்குரிய பசியை ஆற்றுவதற்கும் தேவையான போஜனமும் நம்முடைய தாகத்தை தணிப்பதற்கு தேவையான பானமும் அந்த பந்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறபடியினால் அது நமக்கு மாத்திரமல்ல, நம்மோடு யாரெல்லாம் பந்தியிலே அமர்ந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. என்னுடைய விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களிலே ஒரு போதகர் வீட்டுக்கு நாங்கள் 4 பேர் விசுவாசியாக இருக்கும் பொழுது திடீரென்று கடந்து போனோம். அந்த போதகரும் அந்த போதகருடைய துணைவியாரும் மிகுந்த முகமலர்ந்து எங்களை வரவேற்று, ஐயா, எங்கள்கிட்ட இப்போ ஒன்றும் இல்லை, தோசை மாவு தான் இருக்குது, தோசை சுட்டு தரோம், சாப்பிட்டுட்டு நீங்கள் நிதானமாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி என்று கைகளை கழுவி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தோம். அப்பொழுதெல்லாம் இந்த கேஸ் ஸ்டவ்வெல்லாம் கிடையாது. பம்படிக்கிற சீமெண்ணெய் ஸ்டவ்வும் திரி ஸ்டவ்வும் தான் உண்டு. அந்த பாஸ்டர்மா அந்த தோசை மாவு பாத்திரத்தை திறந்து இந்த தோசை மாவை கலக்கி ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே தோசைக்கல்ல வார்த்து கொண்டிருந்தாங்க. என்னுடைய கண்ணிலே நான் பார்த்த பெரிய காட்சி என்ன என்று சொன்னால், அந்தம்மா எவ்வளவு மாவு எடுத்தாலும் அந்த பாத்திரத்தில் மாவு குறையலை. சற்றேறத்தாழ நாங்கள் 4 பேர், அந்த பாஸ்டர்மாவுடைய கணவர் பாஸ்டர், 2 குழந்தைங்க, அப்புறம் பாஸ்டர்மா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு அந்த பாத்திரத்தில் மாவு அப்படியே இருந்துச்சு. மாவு முதல்ல எவ்வளோ வச்சுருந்தாங்களோ அதே மாவு அப்படியே இருந்துச்சு, கொஞ்சம் கூட குறையலை. பாஸ்டர்மா பெரிய மிராக்கிள் என்று சொன்னபோது, இல்லையா, கர்த்தர் எப்பொழுதுமே எங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கொடுக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு கண்டி மாவையும் எடுத்து அந்த கல்லில் ஊற்றும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வந்திருக்கிறவங்க எல்லாரும் நல்லா திருப்தியாக பசியாறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கொண்டே இந்த மாவை நான் ஊற்றுவேயா அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, உங்கள் வீட்டிலே காணப்படக்கூடிய பந்தி உங்களுக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் உங்களை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கும் போதுமானதாக, பசியை தீர்க்கக்கூடியதாக, தாகத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கும். பிரியமானவர்களே, பாத்திரம் நிரம்பி வழிகிறபடியினால் கண்டிப்பாக அது உங்களுக்கு போதுமானது. அதோடு கூட யாரெல்லாம் உங்களோடு பந்தியிலே அமர்கிறார்களோ அவர்களுக்கும் அது போதுமானதாக இருக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய தலையிலே எண்ணெய் குறையாமல் இருக்கும்.
உங்களுடைய அபிஷேகம் குறைந்து போகாமல் இருக்கும். கர்த்தரே உங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறார். அதனாலே நீங்கள் எதிலும் தாழ்ச்சி அடைந்து போக மாட்டீர்கள். தாழ்ச்சியை குறித்து தாவீது பேசும் பொழுது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பற்றியே பேசுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைகள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தேவ கிருபை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். உங்களுடைய விசுவாசம் வலுவடைந்திருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுவார். நீதியின் பாதையிலே உங்களை நடத்துவார். நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிரியமானவர்களே, தாவீது பரலோகத்தை கர்த்தருடைய வீடு என்று சொல்கிறார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். பிரியமானவர்களே, பரலோகத்திலே நம்முடைய பிதாவின் வீடு இருக்கிறது. அங்கு தம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தருடைய வாசஸ்தலங்களை தங்கியிருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பரலோகத்திலே நாம் குடியிருக்கப் போவது வாடகை வீடல்ல. நாம் நித்திய காலமாய் தங்கியிருக்கக்கூடிய வாசஸ்தலமாய் இருக்கும். கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே கலிகூர்ந்து மகிழ்ந்து கொண்டு இருப்போம். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாட்களிலே நம்முடைய கரங்களை பற்றி கொண்டு கர்த்தரே நம்மை முற்றும் முடிய வழிநடத்துவார். எல்லா நன்மைகளையும் நமக்கு தருவார். ஆரோக்கியத்தை தருவார். சுகத்தையும் பலத்தையும் தருவார். ஆசீர்வாதங்களை தருவார். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கும்படியாக உங்களுடைய பண்டக சாலைகளை கர்த்தர் நிரப்புவார். நீங்கள் யாரிடத்திலும் எதற்கும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆம், உங்களுடைய தேவைக்கு போக மீதி எடுக்கவும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமேன். தாவீது சொன்னபடியாகவே நாமும் கூட தைரியமாக சொல்ல முடியும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. தினசரி அறிக்கை பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய நன்மை என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கேன் என்று அறிக்கை பண்ணுங்க. அவண்ணமாகவே கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ நன்மையும் பரிபூர்ணமாய் தொடர்ந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கட்டும்.